ஹாய், இப்போதே வந்து ஸ்கூல் விட்டு எங்கள் அம்மா எனக்காக ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க. காலிஃப்ளவர் ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னா உனக்காக? ஹலோ, என்ன நான் ஒன்று இவனுக்காகலாம் செய்யலை, சாப்பாட்டுக்காக தான் செய்கிறேன். இவன் கடக்கான் போய் பேசுகிறான் சொல்கிறாங்க, எனக்காகவே செய்கிறாங்க. இவனுக்காகலாம் நான் செய்யலை காலிஃப்ளவர். நான் வந்து நேற்று நைட்டு காலிஃப்ளவர் வாங்கினது செய்ய முடியல, அதனால இப்போ செய்கிறேன். வந்தோடனே எல்லாத்தையும் ஜாமை போட்டு எடுத்து அப்பிக்கிட்டு இருக்கு. கை கால் மூஞ்சி கூட கழுவலை. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஜாம் எடுத்து சாப்பிடுது. என்ன பண்ணுறது? ஹோம்ஒர்க் எழுத வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலைவிதி அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு இதுகளுக்காக ஓடிட்டு திரும்ப வந்து இதுகளுக்காக எல்லா வேலையும் செஞ்சு என்ன செய்ய பெத்தாச்சுல. சுட சுட காலிஃப்ளவர் இன்னைக்கு ஒரு வழி பார்த்துடலாம். வீடியோவில் அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்னை பெத்தாதான் நீங்கள் வளர்க்குறீங்களோ? புரியலையே. நீங்கள் என்னை பெத்தாத நீங்கள் வளர்க்குறீங்களோ? என்னடா சொல்ற? பெத்தாச்சுன்னா வளர்க்குறீங்க என்னைய? ஆமா, நான் சொன்னேன்ல என்ன செய்ய, பெத்தாச்சு வளர்த்து தானே ஆகணும்னு சொன்னேன்ல. அதுக்காகவே உள்ளேயும் கிச்சன்லேயும் வந்து 2 டைம் கேட்டுகிட்டே இருந்தான். என்ன அப்படின்னு சொன்னேன், வாங்க வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெத்தாச்சுன்னு தான் வளர்க்குறீங்களா அப்படின்ற. ஆமாம், உண்மையிலே நம்ம பெத்தனால தானே நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். இல்லைன்னா நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்? நம்ம ஏன் இப்படி செஞ்சு வைக்க போகிறோம்? என்ன நீங்களே சொல்லுங்கள். என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்க? யார் வீடியோ பார்க்குற? யார் வீடியோ பார்க்குற? இஞ்சிய காட்டு. யார் அது? யார் அண்ணே? அவங்க அண்ணேனா? சரி, பாய். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குதான்னு சொல்லுங்கள். பாய். உண்மையாகவே காலிஃப்ளவர் இவனுக்கும் அவங்களும் இந்த டயத்தில் தான் வருவாங்க. அதனால தான் பொரிச்சது. காலையிலே பெரட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் இவனுக்கு மட்டும் பொரிச்சு டிஃபனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை இப்போ பொரிக்கிறேன். காலையில் செய்ய முடியலை. உண்மையாக இவனுக்கும் அவங்களுக்காக தான் செஞ்சது.